ஏற்கனவே வந்து காலேஜஸில் வந்து கம்ப்ளைண்ட் கமிட்டின்னு ஒன்று வச்சுருப்பாங்க, ஏதாவது இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி ஏதாவது. அதில் என்னென்னா, அதில் வந்து இந்த குற்றச்சாட்டுகளை விசாரிக்கிற நபர் வந்து இந்த கேஸ்ட்டை சார்ந்தவராக இருக்கணும். ஏதாவது கமிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த கமிட்டிக்குன்னு வந்து எந்த காம்போசிஷனும் கிடையாது. இதில் வந்து இத்தனை பேர் வந்து ஷெட்யூல்டு காஸ்ட் இருக்கணும், இத்தனை பேர் வந்து ஷெட்யூல்டு ட்ரைப் இருக்கணும், இத்தனை பேர் ஓபிசி இருக்கணும், இத்தனை பேர் பெண்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ரெப்ரசன்டேஷன் எவ்வளோ இருக்கணும் அப்படின்ற கைட்லைன்ஸ்லாம் கிடையாது. அந்த இதில் வந்து 4 பேர் ஜெனரல் கேட்டகரியாக இருந்தால் 4 பேர் ஜெனரல் கேட்டகரியாகவே வச்சு அந்த கம்ப்ளைண்ட் கமிட்டியை வந்து அவங்க வச்சுக்கலாம். அதில் வந்து என்ன தீர்வு கிடைக்கும் அப்படின்றது தான் கேள்வி. நாம் வந்து ஆன்டி ரேகிங் கமிட்டிங்கிற ஒரு போர்டு பார்த்துருப்போம், சரிதானே? ஆன்டி ரேகிங் கமிட்டி என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? அதே போல் ஐசிசி கமிட்டிங்கிற ஒரு போர்டு இருக்கும், உள் புகார் குழு அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அதில் சில ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாம் பேர் போட்டு ஃபோன் நம்பர்லாம் இருக்கும். என்னைக்காவது உள் புகார் குழு வந்து செயல்பட்டு இருக்கிறத பார்த்துருக்கோமா? பட் இப்போ யூஜிசி வகுத்திருக்கக்கூடிய இந்த விதிகள் 2026ங்கிறது பிரச்சனை வரும்போதும் அதை அட்ரஸ் பண்ணோம். அதை விட ஒரு ப்ரிவென்டிவ் மெத்தடாக பிரச்சனை இருக்குதா இந்த கல்வி நிலையத்தில் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க அந்த கமிட்டி வந்து அதை ஆராய்ந்து அதன் மீது அறிக்கை கொடுக்கணும், ஆண்டுக்கு 2 முறை அறிக்கை கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இது சொல்லுது.